இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்குற டேங்கை வந்து முழுக்க இந்தியாவிலே செய்கிறாங்க. உலகத்திலே இந்த ஒரு டேங்கில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஆட்டோமேட்டிக் லோடிங் கியர்னு ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஆட்டோமேட்டிக்காக ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும் 8 செகண்டுக்குள்ளே 22 அம்யூனிஷனும் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் 8 செகண்ட் தான் ஆகும். உள்ளே லோட் ஆகிடும், எய்ம் பண்ணலாம், ஃபயர் பண்ணலாம். நார்மல் ரோடில் 60 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகும் மேக்ஸிமம் ஸ்பீடுன்றது. ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டா இது தண்ணிக்குள்ளேயே போயிடும். தண்ணிக்குள்ளே ரிவர் பெட்டிலே க்ரால் பண்ணி ரிவர் பெட்டுக்கு வெளியில் வரும். எவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் மூவ் பண்ண முடியும் டுவர்ட்ஸ் எனிமி, அதாவது எதிரியை நோக்கி போகலாம், இல்லை எதிரி ஒரு மிஷனை முடிச்சுட்டு திரும்பி வரத்துக்கும் நம்ம எவ்வளோ சீக்கிரம் போக முடியும். அதுவும் வந்து மொபிலிட்டி. இப்போ எல்லோரும் பார்ப்பாங்க எதுக்கு டேங்க்கில் வந்து ஒரு செயின் மாதிரி போட்டு ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதுதான் வந்து கிரவுண்ட் ப்ரெஷர் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து இட் வில் பி அ குட், அதாவது ஒரு நல்ல கிரிப், எல்லா கிராஸ் கண்ட்ரிலும் போகிற கிரிப்பும் அது கொடுக்கும். பட் எனிமி வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு இடத்துல வச்சுருக்காங்க, நம்ம அந்த இடத்துக்கு உள்ள நுழையினா வந்து மைண்ட் செட் பண்ணியிருப்பாங்க அந்த கிரவுண்டில். ஸோ அந்த ட்ராக் செயினில் என்ன ஆகுனா அந்த வெயிட் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு அந்த கிரவுண்ட் ப்ரெஷர் வந்து கம்மியாகும். ஒரு நார்மல் வீல் அந்த மைண்ட் மேலே ஏறிச்சுன்னா பிளாஸ்ட் ஆகிடும். வேறு ட்ராக் செயினில் வந்து வெயிட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். கிரவுண்ட் ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுதான் இதனோட சிறப்பு அம்சமே, அந்த ட்ராக் செயினோட சிறப்பு அம்சம். அதே மாதிரி மொபிலிட்டியும் அட்வான்டேஜ், கிரவுண்ட் ப்ரெஷரும் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மொபிலிட்டி முடிஞ்சது. இந்த மொபிலிட்டியோட இன்னொரு அட்வான்டேஜ் வந்து நெக்ஸ்ட் வந்து ப்ரொடெக்ஷன். நான் அதே தான் குரு சொன்ன மாதிரி, குரு வந்து வெளியில் இருக்கிறாரு, அவருக்கு எந்த ப்ரொடெக்ஷனும் இல்லை அப்படின்னா என்ன ஆகும், கஷ்டம். ஸோ அந்த என்டையர் ஹல் பாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆர்மர் பிளேட்டுன்னு அது. இதே மாதிரி நம்மள மாதிரி ஒரு டேங்க் எனிமியும் வச்சுருப்பாரு. அவர் வந்து நம்மளை தாக்கினா அதுக்கு என்ன ப்ரொடெக்ஷன் இருக்குது? நம்ம ஃபயர் பண்ணுறோம், அவரும் ஒரு டேங்க் வச்சு தாக்கினா நம்ம என்ன பண்ணுறது? ஸோ இது வந்து திக் ஆர்மர் பிளேட், 20 mm, 12 mm, 30 mm மல்டி லேயர், அந்த மாதிரி வந்து ஆர்மர் பிளேட். அது ஒரு ஸ்பெஷல் பிளேட். இது எதுவுமே தொலைக்கிறதுக்கு அவ்வளோ சாத்தியம் கிடையாது. சில மிசைல் தொலைக்கலாம், பட் அதுக்கேற்ற மாதிரி அடிஷ்னல் ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டாங்க. இதுதான் அந்த பாக்ஸ், இந்த ஸ்கொயர் பாக்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து ரியாக்டிவ் ஆர்மர் பேனல், எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்டிவ் ஆர்மர் பேனல்ஸ். இது வந்து லேட்டஸ்ட்டாக ரஷ்யன் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்தியாவில் சிவிஆர்டி மூலமாக நம்ம இந்தியாவில் இந்த டேங்க்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். முதல்ல ரஷ்யாவில் டேங்க் வாங்கும்போது கிடையாது டிசைனில், நம்ம வந்து சிவிஆர்டி டிஆர்டிஓவோட சேர்ந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இதனோட அட்வான்டேஜ் என்னென்னா, வெளியிலேருந்து ஒரு மிசைலோ வேறு ஒரு அம்யூனிஷன் ரவுண்டோ வந்து இது தாக்கும்போது இந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு மிசைல் பிளேட் இருக்கும், நம்ம மொசைக் டைல்ஸ்னு ஒரு சின்ன பிளேட் இருக்கும். அது வந்து அந்த அம்யூனிஷன் வந்து ஹிட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பாக்ஸை ஹிட் பண்ணும். பாக்ஸில் இருக்கிற அந்த பிளேட் வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகும். அப்படின்னா என்ன ஆகும்னா அது நேராக வர மிசைல் வந்து டைவெர்ட் ஆகிடும். நம்ம வந்து அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இது வந்து அடிஷ்னல் ப்ரொடெக்ஷன். ஸோ ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அல்லில் வந்து இவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருக்குது. இது இல்லாமல் இன்னொரு ப்ரொடெக்ஷன், இப்போ லேட்டஸ்ட்டு வார்ஃபேரை வந்து ஃபிசிக்கல் வார்ஃபேர் கிடையாது, கெமிக்கல், பயாலஜிக்கல் அண்ட் நியூக்ளியர். இப்போ இந்த டேங்கில் அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கா அப்படின்னா இருக்குது, 100% இருக்குது. இது வந்து மற்ற எந்த வண்டியிலும் இருக்காது. டேங்க்கில் எல்லா டேங்க்லேயும் வந்து நியூக்ளியர் பயாலஜிக்கல் ப்ரொடெக்ஷன் வச்சுருக்காங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ இந்த டேங்க்லேயே பார்த்தீங்கன்னா 3 குரூ இருக்காங்க. ஒரு டிரைவர், ஒரு கன்னர் அண்ட் கமாண்டர், 3 குரூ இருக்காங்க. 3 பேர் இந்த டேங்க்குள்ளே இருக்கிறாங்க. இந்த 3 குரூட லைஃபை எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது, கெமிக்கல், பயாலஜிக்கல் வார்ஃபேர் அகேன்ஸ்டாக அப்படின்னா, இந்த டேங்க் வந்து பர்டிகுலராக ஃபுல்லி சீல்டு. அந்த 3 டோர் இருக்குது, 3 டிரைவருக்கும் 3 ஹேட்ச் டோர்னு சொல்லுவோம். அந்த 3 டோரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா இது ஒரு சீல்டு பாக்ஸ் மாதிரி ஆகிடும். நம்ம